கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வல்லவர். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உதவியை பற்றி அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்றாகவே தெரியும். இயேசு உலகில் வாழ்ந்தபோது அனைவருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி நடந்தார் என்று வேத வசனத்தில் வாசிக்கிறோம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். மரண அவஸ்தையில் இருந்த மகனை வார்த்தையால் பிழைக்கச் செய்தார். 38 வருடம் வியாதியாயிருந்த மனுஷனை சொஸ்தமாக்கினார். 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் 5000 பேருக்கு போஷிக்கச் செய்து மீதம் 12 கூடை நிறைய எடுக்க வைத்தார். விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தபோது, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கூறி மன்னிப்பை அளித்தவர். குருடனுக்கு பார்வை கொடுத்தவர். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பியவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு அற்புதங்களை செய்தவரை குற்றப்படுத்தி அடித்து துப்பி அன்னா, காய்பா, பிலாத்து என்கிற குற்றவாளியிடம் நியாயம் விசாரிக்க குற்றமில்லாத நம் அப்பாவை கொண்டு செல்கின்றனர். காரணம், நாம் அடிக்கப்பட வேண்டிய, குற்றஞ்சாட்டப்பட வேண்டிய, உமிழ்ந்து துப்ப வேண்டிய இடத்தை நிரப்புவதற்காக அவரையே சிலுவை பரியந்தம் தாழ்த்தினார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம் வாயை திறக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பரே, காரணம் என்ன தெரியுமா? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யவே எல்லாவற்றையும் சகித்தார். மரித்தார், உயிரோடு எழுந்தார். பரமபிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் உட்காரும் இடத்தில் நாம் உட்கார அதிகாரம் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவையே கவனித்து அவர் வல்லமையிலே நாமும் பலப்பட வேண்டும். ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, உடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி. நாள்தோறும் அதை ருசிக்க நீர் தந்த பாக்கியத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.